அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வீவர்ஸ். கடைசியாக நான் போட்ட வீடியோவில் முஸ்லிம்களுக்கு கூடிய மிக முக்கியமான ஒரு குழப்பம் இந்த ஆட்சியாளர்கள், சவுதி ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த அரபு ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்றைக்கு சிரியாவை கைப்பற்றி கொண்டிருக்கூடியவர்களாக இருக்கட்டும், மிகவும் குழப்பமான ஒரு நிலைமை. யாருடா இவங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். அதன் அடிப்படையில் சிரியாவை கைப்பற்றிக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கத்தின் அடிப்படையில் நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் சில முக்கியமான விஷயங்கள் நான் சொன்னேன். அதை தொடர்ந்து இந்த அரபு ஆட்சியாளர்கள், முக்கியமாக சவுதி அரேபியா, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி நான் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஏன சொந்த கருத்தின் படியில முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி நான் சொல்லி போயிட்டு இருக்காங்களா, மார்க்கம் என்ன சொல்லுது, இவங்களோட ஒரிஜினாலிட்டியை அடையாளம் கண்டுக்கிறதுக்கு. அதன் அடிப்படையில சாதாரணமான ஒரு விஷயம் நாங்க பார்ப்போம். இந்த அரபு ஆட்சியாளர்கள் இவங்க என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இவங்க சிம்பிள் பண்ணிருப்பாங்க. என்னன்னு கேட்டா, இவங்களோட உடையில அந்த ஸ்கார்ஃப் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கார்ஃபுக்கு மேல ஒரு கருப்பு ஒட்டாரம் போட்ட நிலைமையில எல்லாமே உடுத்திருப்பாங்க. அது குவைட்டா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும். அது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கருப்பு ஒட்டம் ஒக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒட்டக மேய்ப்பாளர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒட்டக மேய்ச்சவங்க அவனோட பரம்பரையிலிருந்து வந்தவங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஒட்டகம் மேய்க்கும் போது அந்த ஒட்டகத்தை கண்ட்ரோலா வைக்கிறதுக்கு ஒரு கேடயமா பயன்படுத்தின ஒரு கருவி தான் அது. ஸோ நாங்கெல்லாம் இன்னும் ஒட்டகம் மேய்த்த பரம்பரையிலிருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அந்த ஞாபக சின்னமா அதை தலைக்கு மேல அதை போட்டிருப்பாங்க. சோ இவங்க ஒட்டக மேய்ப்பாளர்கள். ஒட்டக மேய்ப்பாளர்கள் பத்தி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, கல்மனம் படைத்தவர்கள். அதை உறுதிப்படுத்துற மாதிரி பாருங்க. இந்த பாலஸ்டைன்ல முஸ்லிம்களுக்கு இவ்வளவு அடியாரம் நடந்து கொண்டிருக்கும் போது யாரு அநியாயம் செஞ்சாங்களோ அவங்களோட எவ்வளவு அரசியல் ரீதியான ஒப்பந்தங்கள், பல விதமான நெருக்கங்கள் அவங்க ஏற்படுத்தி கொண்டு என்னமோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு முக்கியமா இதுக்கு ஒரு உதாரணம் துபாய். இந்த சூடான்ல இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லிம்களை அவங்களோட வளங்களை சுரண்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. ஏன்னு கேட்டா, சூடான் அப்படின்னு சொன்னாலே துபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுட ஒரு பிரெட் பாஸ்கட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதாவது 80% பாலைவனத்தால் உண்டான துபாயில இன்றைக்கு துபாயில இருக்கக்கூடிய அளவுக்கு தங்கம் வைக்கக்கூடிய ஒரு நாடா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல, பாலைவனம். அப்ப இங்க கூடிய தங்கம் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா, இதை நாங்க வெளிநாட்டுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இவங்க வெளிநாட்டுல இருந்து எடுக்கிறாங்களா இல்லாட்டி சூடான்ல இருந்து ஆட்டையை போட்டாங்களா அப்படின்றது நீங்க எல்லாம் விளங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம விவசாயம், அந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் 100% தான் விவசாயம் விளையக்கூடிய பூமியா துபாய் இருக்குது. அதன் அடிப்படையில இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் கூட இந்த சூடான்ல தான் இவங்க எடுத்துட்டு வராங்க. சூடான்ல ஒரு உண்மைக்குமே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் எப்படின்னு பார்த்தா, ஒரு அமெரிக்கா அடிமை அரசாங்கமா இருக்கிறதுக்கு அது விரும்பாத ஒரு அரசாங்கம். அப்ப என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் மீன்ச்சுன்னு சொன்னா அங்க அமெரிக்காவுக்கா இருக்கட்டும், அதாவது அமெரிக்கான்னு சொன்னாலே அமெரிக்கன் இம்பீரியலிசம். இந்த அமெரிக்கா எப்படி இஸ்ரேல ஒரு கேடயமா பயன்படுத்துதோ அரபு நாடுகளை மிடில் ஈஸ்ட கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்றதுக்கு, அது மாதிரி சூடான கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்றதுக்கு துபாயை கேடயமா பயன்படுத்துறாங்க. அதுல துபாய்க்கு இருக்கக்கூடிய லாபம் அவ்வளவு பெரிய ஒரு லாபம். அதன் அடிப்படையில இந்த துபாயா இருக்கட்டும், இந்த அமெரிக்காவா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் அடிப்படையாது. இந்த இடத்துல நீங்க ஒன்று பாருங்க, இந்த அமெரிக்கா ஜாயிஸ்டுகளா இருக்கட்டும், இந்த அரபு ஆட்சியாளர் சொல்லக்கூடியவங்க ஒரு டீம்ல இருக்கிறாங்க. அப்ப இவங்க ஒன்றுக்கா சேர்ந்து இவங்க ஏன் இப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்னு பார்த்தா, இவங்களோட அரசியல் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு பல விதமான சூழ்ச்சிகள் இருக்குது. அப்ப சுடான்ல உண்மைக்குமே ஒரு இண்டிபெண்டான இவங்களோட அடிமை அரசாங்கம் இல்லாட்டி இவங்களுக்கு இந்த திருட்டு வேலை செய்யலாது. அப்ப என்ன செய்யணும், ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்திட்டே இருக்கணும். இன்னைக்கு துபாயில் உள்ளவங்க தங்க தாட்டையை போடக்கூடிய அந்த இடம் யாரோட கட்டுப்பாடுல இருக்கு அப்படின்னு பார்த்தா, RSF அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது அங்கே கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணி கொண்டிருக்கூடியவங்க. ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண யாருக்குமே அவ்வளோ ஒரு கட்ஸ் இருக்காது. ஆனா இவங்களுக்கு பேக் போனா ஈக்கிறது துபாய், இந்த அமெரிக்கா மாதிரி வல்லரசுகள். அதாவது துபாய் எக்கனாமிக்கலி சப்போர்ட் பண்ணினாலும் மிலிட்டரிலி அமெரிக்கா வைக்கட்டும், கனடா வைக்கட்டும் அப்படி சொல்லி அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க பாய்க்கக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் அந்த பேர் அடிச்சிருக்குது, மேட் பை அமெரிக்கா அது இதுன்னு சொல்லிட்டு சுடான் இருக்கக்கூடிய ஆட்களே தெரிவிச்சுக்கிறாங்க. ஆனா இவங்களோட சொந்த லாபத்துக்காக, துபாயுடைய சொந்த லாபத்துக்காக அங்கே கூடிய அப்பாய் முஸ்லீம்களை இப்படி இனப்படுகொலை பண்றாங்களே, இது அநியாயத்தின் உச்சகட்டம் என்ற சாதாரண நிலைமையில நடக்குது. இதுல நான் நோட் பண்ணி இன்னொரு மிக கவலையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பாலஸ்டைன்ல முஸ்லீம்களை இனப்படுகொலை பண்ண இந்த ஜைனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லி பல முஸ்லீம் யூடியூபர் உலக அளவில் சொன்னாலும், இந்த விஷயத்துல சூடானுக்கு பின்னுக்கு துபாய் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயக்கார கொடுங்கோல அரபு ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம கலூர மீன்ல நலூர மீனா துபாய் காப்பாத்திட்டாங்க. இது கவலையான ஒரு விஷயம். இது மனசாட்சிக்கு எதிரா, மார்க்கத்துக்கு எதிரா, அந்த சூடானுடைய மக்களுடைய அப்பாய்த்தனத்தை வெளிப்படுத்தாம தாண்டு சுயலாபத்துக்காக இந்த யூடியூப் யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுச்சு. சோ இந்த மாதிரி விஷயத்துல நாங்க பயந்துகிட்டு உண்மையை மட்டும் சொல்லக்கூடிய மனிதர்களா நாங்க இருக்கணும். உண்மையை மட்டும் சொல்லக்கூடிய முஸ்லீம்களா இருக்கணும். எப்பயுமே உண்மையின் பக்கம் நாங்க நிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி சூரா அன்-நிசாவுல இது ரிலேட்டடா வருது. அதன் அடிப்படையில இந்த துபாயா இருக்கட்டும், இந்த அரபு ஆட்சியாளர் இருக்கட்டும், இவங்க கல்மனம் படைத்தவர்கள் தான். எனக்கு துபாயில மட்டும் இல்ல, இந்த பாலஸ்டைன முஸ்லீம்களை கொண்டு கொண்டிருக்கும் போது கூட மெட்ரிக் டன் கணக்குல துபாயில சவுதி அரேபியால இருந்து இஸ்ரேலுக்கு பெட்ரோல் சப்ளை பண்ணி கொண்டிருந்தாங்க. சோ இவங்க கல்மனம் படைத்த அந்த அரபு ஆட்சியாளர்கள் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒட்டக மேய்ப்பாளர்கள். அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்ல.
இதை தொடர்ந்து இன்னும் அதிகமான விஷயங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. சொல்லி இல்ல சும்மா கிளின்னு கிழிச்சிருக்காங்க. அப்படி என்ன முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களோட தோலை உரிச்சாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு த குளோபல் டூரியான் யூடியூப் சேனல். இப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களோட ஒரிஜினாலிட்டியை வந்து எப்படியெல்லாம் உரிச்சு காமிச்சாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முந்தி இன்றைக்கு இந்த உலகத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போவோம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பாலஸ்டைனில் கூடிய முஸ்லீம்களை இனப்படுகொலை பண்ணி கொண்டிருக்கும் போது அரபு தீபகற்பத்துல எப்படியோ உதவி செய்யிச்சு. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு போராட்டம் கூட பண்ணல, ஒரு ப்ரோட்டஸ்ட் கூட அவங்க சரியான முறையில பண்ணல. அதுக்கு ஏன் மிக முக்கியமான காரணம்னு கேட்டா அங்கேயே கூடிய அடக்குமுறை, அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனமான ஒரு ஆட்சி. நீங்க இந்த நாட்டுக்குள்ள இந்த கோட்டுக்குள்ள நீங்க சந்தோஷமா திண்டு குடிச்சு சட்டப்படி நீங்க என்னென்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, எவ்வளவு வேணாலும் நீங்க சுகமான ஒரு வாழ்க்கையில வாழுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த உலக அரசியல் மற்ற மக்களுக்கு அநியாயம் நடக்குது, ஆட்சியாளர்கள் எப்படி செய்யணும், அங்க மார்க்கம் இருக்குது, குர்ஆன்ல எல்லாம் என்ன சொல்றான், யாரோட ஒப்பந்தம் போடலாம், இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க எல்லாம் வெறுமே பள்ளிக்கு போங்க, தொழுவுங்க, நோம்பு பிடிங்க, ஜக்காத்து, மீறி போனா ஜக்காத்து, ஹஜ்ஜி, உம்ரா இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தாராளமா செய்யுங்க. ஆனா ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு ஃபத்வா வேற விட்டுருவாங்க. இதன் அடிப்படையில இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டிருக்க கூட பாலஸ்டைன் இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டிருக்கும் போது கூட எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஃபத்வா, முக்கியமா அரபு நாடுகள் உள்ளவங்களுக்கு, நீங்க குனூத்தே நாசிலா ஓதுங்க, நீங்க அந்த துவா ஓதுங்க, நீங்க இந்த துவா ஓதுங்கன்னு சொல்லி வெறுமே துவாவுக்கு மட்டும் ஒரு நாடிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வந்து மாற்றி வச்சிருந்தாங்க. அதாவது துவா கேட்கணும், நான் இல்லைன்னு சொல்லல, அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தான். ஆனாலும் நாங்க முயற்சி செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு தான் துவா கேட்கணும். அப்படி வெறுமே துவா கேட்கணும்னு சொன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்து ஒரு துவா கேட்டிருப்பாங்க, அப்படியே பதில் வெத்தி அதே மாதிரி எல்லா போர்களுக்கும் யாரும் களத்துல இறங்கி வேலை செய்ய தேவையில்ல, வெறுமே துவாவே ஒரு கேடயமா பயன்படுத்திருப்பாங்க. சோ இன்னைக்கு நாங்க பாக்குறோம் அதே மாதிரி அதிகமான ஆட்கள் இந்த துவாவை நாங்க முயற்சி செய்யாம வெறுமே துவாவை மட்டுமே நம்பியக்கூடிய ஒரு ஆட்களை வந்து மாற்றி வச்சுக்கிறாங்க. அதாவது கடன் தீர்றதுக்கு ஒரு துவா, பொருளாதார வளர்ச்சி நோக்கி போகணுமா அதுக்கு ஒரு துவா, எல்லாத்துக்குமே துவா துவா துவா. அவங்க நியூக்ளியர் வச்சிருக்காங்க, நாங்க வந்து துவா வச்சிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. நாங்க துவா கேட்கணும், கட்டாயம் நாங்க முயற்சி செய்யணும். இந்த மாதிரி வெறுமே நீங்க எல்லாம் துவாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கட ஆட்கள் சொல்லும் போது அல்லாஹ் மிக சிறந்த ஒரு உதாரணத்தை வந்து எடுத்து காமிச்சான். என்னன்னு கேட்டா கிரேட்டா தன்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி, அவங்க என்ன செஞ்சாங்க, வெறுமே அவங்களும் ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ப்ரே மட்டும் பண்ணிட்டு இருக்கல, அவங்க என்ன செஞ்சாங்க, களத்துல இறங்கினாங்க உதவி செய்யறதுக்கு. தாண்டு உயிரே பணயமா வச்சு கப்பல் மூலியமா அதுவும் கடல்ல போயிட்டு இஸ்ரேலே எதிர்த்துக்கிட்டு எந்த நேரத்தில் எப்படி சுட்டு போடுவான்னு தெரியாது, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இவங்களுக்கு நாங்க செத்தாலும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க. பாத்தீங்களா, கடைசிக்கு அவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிச்சு. இதன் அடிப்படையில நீங்களே யோசிச்சு பாருங்க, இறைவன் இந்த இடத்துல யாருக்கு கருணையா வழங்குவான், யாருடைய செயலை இறைவன் வந்து அங்கீகரிச்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா ஒரு கூட்டம் முயற்சி செய்யாம துவா கேட்டுக்கிட்டே இருக்குது, இன்னொரு கூட்டம் களத்தில் இறங்கி தாண்டு உயிரே பணயமா வச்சு அந்த பாலஸ்டைன் அப்பை மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில நாங்க இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னு கேட்டா பின்னுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரபு ஆட்சியாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லி அடையாளம் பண்ணும்போது இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம். அதாவது உலக விவகாரங்கள்ல நாங்க மார்க்கத்தை பத்தி எதுவுமே நாங்க சிந்திக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், குர்ஆன் என்ன சொல்றான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருக்காங்க, இதை பத்தி நாங்க யோசிக்க கூடாது. ஆனா அமளி பாபத் விஷயத்துல நாங்க அந்த மாதிரி இருக்கணும். எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்ன அமளி பாபத் விஷயத்துல இந்த உலக, அதாவது நான் நியாயமான ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். என்னன்னு கேட்டா பாலஸ்டைன்ல இன்றைக்கு உலக அளவுல எல்லாரும் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, ஈரான் வந்தான், அமெரிக்கா வந்தான், அவன் வந்தான், ஏன் வந்தான் எல்லாரும் பேசுறீங்களே. பாலஸ்டைன்ல மார்க்கத்தின் அடிப்படையில குர்ஆனின் அடிப்படையில முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட தீனுக்கு எதிராக அங்க என்ன நடக்குது, குர்ஆனின் அடிப்படையில பாலஸ்டைன்ல என்ன நடக்குது, எத்தனை பேர் பேசினீங்க, முழுமையான ஒரே ஒரு பயான் யாராவது எழும இருந்தா காட்டுங்க பாப்போம். மிகவும் கஷ்டம், அதுவும் ஸ்ரீலங்காவில எல்லாம் கஷ்டம், அப்படி ஒன்று கிடைக்கதே இல்லை. சோ இந்த மாதிரி உலக விவகாரங்கள்ல மார்க்கத்துல, அதாவது அல்லாஹ்வோட வழிகாட்டுதல் உலக விவகாரங்கள்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒதிச்சு புறக்கணிச்சு வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்கணும். அதை வந்து சிறுபான்மையா நாங்க எப்படி அமுல்படுத்தணும், அரபுகள் எப்படி அமுல்படுத்தணும்ன்றது வேற வேற விதமா இருந்தாலும் நான் முக்கியமான அரபுகளை பத்தி பேசுறேன். ஏன்னு கேட்டா பின்னுக்கு இந்த விஷயங்கள் வந்து தேவைப்படும். எப்படி சொன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரபு ஆட்சிகளை வந்து அடையாளம் பண்ணும்போது இது எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்த வகையில சில முக்கியமான உண்மையான விஷயங்கள் நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்களும் கட்டாயம் இதை பத்தி தேடி பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரிலேட்டட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அவங்க கனிமத்து பொருள் பங்கிட்டு கொண்டு இருந்தாங்க. அப்படி பங்கிட்டு இருக்கும் போது ஒரே ஒருத்தன் அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டா, நீதமாக நடந்து கொள் முகமது அப்படின்னு அவன் சொன்னான். அவன் யார் அப்படின்னு கேட்டா துல் ஹுவைசரா, நஜிது அத்தமீமிலிருந்து வந்தவன். நஜிதுன்ற பேரை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அவன் வந்து யாருன்னு பார்த்தா அவன் தான் ஹவாரிஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அதனுடைய ஆரம்பம் வாங்கிக்கிறீங்கன்னு வைங்களே. இந்த ஹவாரிஜிகளை பத்தி முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்லும் போது நாங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்க. இந்த மாதிரி ஹதீஸ்கள் வந்து எங்களுக்கு கேட்க கிடைக்கதே இல்லை.
ஏன்னு கேட்டா ஒரு மௌலவி அவரை நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த ஹவாரிஜில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவனோட காலத்துல நெஹ்ருவானுடைய அந்த போர்ல எல்லாத்தையுமே அழிச்சு போட்டாரு அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது இது ரிலேட்டடா, இந்த தஜ்ஜால் அதாவது இந்த ஹவாரிஜிகள் கடைசி நூற்றாண்டு தஜ்ஜாலோட சேர்ந்து ஆட்சி பண்ணுவாங்கன்னு முகமது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அதை பத்தின ஒரு புரிதல் வந்து அன்பார்ச்சுனேட்லி அந்த ஹதீஸ் அவர் கேள்விப்பட்டு கூட இல்லை. ஆனா இந்த மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஆதாரங்களான ஹதீஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்லயும் போடுறேன், கட்டாயம் ஸ்டடி பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமான விஷயம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க இந்த ஹவாரிஜில பார்க்கும்போது நோட் பண்ண வேண்டிய விஷயம், வெறுமே துவா பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஃபத்வா விட்ட இந்த குழு யாருன்னு சொல்லி மெச்சக்கூடிய விஷயம். இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த ஹவாரிஜிகள் எப்படின்னு பார்க்கும்போது சஹாபாமார்களுடைய அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த ஹவாரிஜிகள் வந்து ஒரு இபாபத்து பண்ணுவாங்க, வணக்க வழிபாடுகள் பண்ணுவாங்க. அது எந்த லெவலுக்கு இருக்குன்னு கேட்டா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாமார்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட தொழுகையுடைய இவங்களோட இபாபத்துடைய கணத்துக்கு பார்க்க இந்த ஹவாரிஜிகளுடைய கணம் மிக அதிகமா இருக்கும், அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து இபாபத்து விஷயத்துங்களை மூழ்கி முங்கி வைத்திப்பாங்கன்னு முகமது நபி சொல்றாங்க. ஆனா முகமது நபி சொல்றாங்க இவங்க குர்ஆன் ஓதுவாங்க, அந்த தாக்கம் உள்ளத்துல ஏற்படாது, அதாவது தொண்டை கீழே இறங்காது. ஹவாரிஜிகள் அடையாளம் அந்த குர்ஆன் ஓதுவாங்க, அந்த தாக்கம் அதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி விளங்காது. அதாவது இந்த உலக விவகாரங்கள்ல அல்லாஹ் ரசூல் என்னன்னு சொல்லி இவங்க கணக்கே எடுக்க மாட்டாங்க. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன பேசுறான், எப்படி லோஹருக்கு எத்தனை ரக்காயத்து, இந்த எப்ப குனுத்தே நாசில ஓதணும், தராபியாவுக்கு எத்தனை ரக்காயத்து, இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன் எப்படி மிஸ்வாக் பண்றது நெஹவெட்டதை பத்தி அல்லாஹ் பேசி கொண்டிருக்கிறான் குர்ஆன்ல. குர்ஆன்ல என்ன பேசுறான்னு கேட்டா சிம்பிளா சொன்னா இந்த பூமியில வந்து நிம்மதியா இருக்கணும், அதுக்கு நாங்க உலக விவகாரங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த பூமியில யாரு அநியாயம் பண்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சு நாங்க குர்ஆனை கொண்டு நாங்க மக்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லணும். இப்ப அரபு நாடுகள்ல மாதிரி எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது அமுல்படுத்தணும். எங்களுக்கு வெறுமே சொல்லத்தான் இயலும், ஏன்னா நாங்க சிறுபான்மை வந்து கொண்டிருக்கிறோம், நாங்க செயல்ல இறங்க தேவையில்லை. நான் சொன்னேன் இப்ப அரபு ஆட்சியாளரை பத்தி, அவங்க செயல்ல வந்து இறங்கணும். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி குர்ஆன்ல பேசக்கூடிய ஒட்டுமொத்தமான துப்புரவான கிளீன் அண்ட் கிளியர் இந்த அரசியல் இருக்கு இல்லையா, இந்த உண்மையான அரசியல் எல்லாம் வந்து உலக விவகாரங்கள்ல எங்களுக்கு அல்லாஹ்வான ரசூலுவான ஒதுக்கி வச்சுட்டு இபாபத்து ரீதியா இருந்து கொண்டு பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அங்க மார்க்கத்தின் அடிப்படையில் என்ன நடக்குது, குர்ஆனின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு உலக விவகாரம் தான். அங்க மார்க்கத்தின் அடிப்படையில் குர்ஆனின் அடிப்படையில் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதும் இல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பாலஸ்டைன மார்க்கத்தின் அடிப்படையில என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசின எத்தனை பயான் இங்கே இருக்குது. அரபு நாடுகளே நீங்க எடுத்து பார்த்தா கூட எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஆனா அங்க பாலஸ்டைன்ல என்ன நடக்குது, பெஞ்சமின் நெத்தன்யாஹு வந்தானா இல்லையா, சவுதி என்ன செஞ்சான், துபாய் என்ன செஞ்சான், அமெரிக்கா என்ன செஞ்சான்னு சொல்லி எல்லாரும் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. தீனின் அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையில் பாலஸ்டைன்ல அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பேசினாங்க. வெறுமே ஒரு காணி பிரச்சனையா, நாங்க வகனாப்ப நடந்துட்டு இருக்குது, அங்க நடக்கிற பிரச்சனையை கூட இங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல போயிட்டுச்சு. ஏன்னு கேட்டா உலக விவகாரங்கள் எங்களுக்கு தேவையில்லை, குர்ஆனை வந்து புறக்கணித்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 சூரா 30வது வசனத்துல நாளைக்கு அல்லாஹ்விட்ட மறுமையில வந்து இது சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் எனது சமுதாயம் குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதாவது உலக விவகாரங்கள்ல அல்லாஹ்வோட வழிகாட்டுதல் குர்ஆனோட வழிகாட்டுதல் எடுக்கல அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்டா அதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொல்றாங்க. என்னன்னு கேட்டா இந்த ஹவாரிஜிகள் குர்ஆன் ஓதுவாங்க, தொண்டைக்கு பனி இறங்காது, வெறுமே துவா கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அவங்கள நீங்க சைட்டுகளை நீங்க பத்தி தேடி பார்க்கும்போது பாருங்க, இந்த உலக விவகாரங்கள் சம்பந்தமா எதுவுமே இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு சவுதி அரேபியா இல்லாட்டி முஸ்லீம் நாடாயிக்கட்டும், இந்த ஜயனிஸ்டுகளோட கூட்டணி சேர இயலுமா இயலாதா, குர்ஆனின் அடிப்படையில நிச்சயமா இயலாது. அல்லாஹ் தடுத்து வச்சுக்கிறான் சூரா அல் மாய்தா 51வது வசனத்துல. அதன் அடிப்படையில செய்தானை வணங்கக்கூடிய இந்த ஜயனிஸ்டுகளோட உண்மையான யூதர்களோ கிறிஸ்துவர்களோ இல்ல, இவங்களோட கூட்டு சேருவது அல்லாஹ் வந்து தடை பண்ணி வச்சுக்கிறான். அப்படி சேர்ந்தா அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே நாங்க அநியாயக்கார மக்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதன் அடிப்படையில இவங்க இதையும் மீறி வந்து செய்யறாங்க. அவங்களோட பேங்க் தான் அங்க எல்லாமே இருக்குது. சாப் பேங்க் சவுதி அரேபியாவில் இருக்குது, சவுதி பிரிட்டிஷ் பேங்க், ஜயனிஸ்டுடைய பேங்க். சோ இந்த மாதிரி உலக விவகாரங்கள்ல இவங்க எல்லாமே குர்ஆனுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு எதிராக அவங்களை கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மக்காவை மட்டும் பொலிஷ் பண்ணி எங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. மக்களுடைய ஒட்டுமொத்தமான சொத்து இந்த இஸ்லாம் அப்படின்னு சொன்னா அரசியல் வரும்போது இந்த மக்களுடைய சொத்து எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி காப்பாத்தினாங்க சொன்னா பயந்து அவங்களோட சாச்சர மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு சின்ன ஒரு பையனா இருக்கும் போது கூட ஒரு ஈச்சப்பழத்தை பைத்துல் மஹல்ல இருந்து ஈச்சப்பழத்தை போட்டோன்னே வாயில அந்த ஈச்சப்பழத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வீசினாங்க. ஏன்னா மக்கள் சொத்து, இது வந்து மிக பயங்கரமான விஷயம், யாருடையும் அனுமதி இல்லாம எங்களுக்கு தொடவே இயலாது அப்படின்னு சொல்லி ஒரு ரசூலே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பயந்து நடந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட இந்த மார்க்கம் இந்த குர்ஆன் பூமியில நிலைநாட்டி வச்சிருந்தாங்க. இந்த என்ன நடந்துச்சுன்னு கேட்டா இந்த அரபு ஆட்சியாளர்கள் வந்து இதெல்லாம் ஒரு கோடு, இந்த கோடு வந்து சவுதி அரேபியா, இந்த கோடு வந்து துபாய், இதுல இருக்கிறதெல்லாம் எங்களோட சொத்து, எங்களோட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம்களோட சொத்தையும் குடும்ப சொத்தா மாத்தி
உலகத்தில் இருக்கக்கூடிய அப்பாய் முஸ்லீம்களுக்கு வெறுமே ஈச்சப்படத்தை கொடுத்து ஏமாற்றக்கூடிய ஒரு சமுதாயமா, நாங்களும் ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு எங்களோட நிலவரம். ஏன்னு கேட்டா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற இந்த மாதிரி காலத்தின் பொக்கிஷமான ஹதீஸ்ல நாங்க தேடி பார்க்காத காரணத்தினால தான். நான் யாரையும் குறை சொல்லல, நாங்க ஏன் தேடி பார்க்கல அதான் நான் சொல்றேன். அதன் அடிப்படையில முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம் சொல்றாங்க. இந்த ஹவாரிஜிகள் இபாபத்து பண்ணுவாங்க, சஹாபா மக்களுக்கு பார்க்க அப்படி வெயிட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம குர்ஆன் ஓதுவார்கள், தொண்டைக்கு பனி இறங்காது. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படின்னு கேட்டா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதெல்லாம் ஒன்றுமே விளங்காது இவங்களுக்கு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி எவ்வளவு நீட்டத்துக்கு வச்சிருந்தாங்க, அதுல எத்தனை பழுத்த முடி இருந்துச்சு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நெகம் வெட்டினாங்க, எந்த பக்கத்துல இருந்து வெட்டினாங்க, முக்கியமா இந்த உது எடுக்கும் போது ஆடை அணிந்து உது எடுக்கலுமா, ஆடை இல்லாமல் உது எடுக்கலுமா, 6 மணிக்கு போற பேன் பார்க்கலுமா, இந்த மாதிரி புதுனமான ஒரு ராக்கெட் சயின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாம். இதுதான் ஹவாரிஜிகளுடைய அடையாளம். ஆனா முகமது நபி என்ன சொல்லுவாங்க கடைசிக்கு, ஆனால் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினவர்கள். அந்த மாதிரி தொழுவாங்க, ஆனா இஸ்லாத்தை விட்டு வெளியேறினவர்கள். அது எப்படி அப்படின்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த ஹவாரிஜிகளை பத்தி அடையாளம் பண்ணும்போது முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இந்த கிழக்குல இருந்து ஒரு கூட்டம் வரும்னு சொல்லி கிழக்க ரிலேட்டடா பேசுவாங்க. இந்த ஹவாரிஜிகளை நஜ்து ரிலேட்டடா ரிலேட் பண்ணி பேசின சில ஹதீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான 2 விஷயம் சொல்லுவாங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹவாரிஜிகளை பத்தி பேசும்போது. என்னன்னு கேட்டா, இந்த ஹவாரிஜிகள் எப்படின்னு கேட்டா, இந்த அதாவது சிலை வணங்கக்கூடிய, அதாவது செய்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலை ஒன்று இருக்குது. அதான் இன்னைக்கு இந்த சயின்ஸ்ல வழங்கி கொண்டிருக்கிறாங்க. முக்கியமா அந்த சிலை வணங்கக்கூடியவரோட சேருவாங்க. இப்ப இன்னைக்கு துபாய் சேர்ந்துருக்குது பாத்தீங்களா, சேர்ந்துக்கிட்டு சுடான் முஸ்லீம்களை கொள்றாங்களே, அது மாதிரி சிலை வணங்கக்கூடியவரோட ஒன்று சேருவாங்க. ஆனா முஸ்லீம்களே கொள்ளுவார்கள். ஹவாரிஜிகளை பத்தி முகமது நபி சொல்றாங்க. இப்ப இதை நாங்க எப்ப நினைச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் இருக்குது. அது எப்பன்னு பார்த்தா, இந்த சவுதி அரேபியா உஸ்மானிய கிலாஃபத் இருக்கும் போதே இவங்க பிரிட்டனுடைய உதவி மூலியமா, ஏன் அப்படின்னு கேட்டா பிரிட்டன் கிலாஃபத் இல்லாமக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒத்துமையான ஒரு சங்கிலி, ஒரு மிக பலம் வாய்ந்த ஒரு சமூகமா நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த கிலாஃபத்துக்கு எழுத்தான் பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. சோ பிரிட்டிஷ் தான் இன்னைக்கு பாலஸ்தீனை உருவாக்கி கொடுத்திக்குது இல்லையா, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த உஸ்மானிய கிலாஃபத் இருக்கும் போது அது சாத்தியம் இல்லை. சோ இந்த உஸ்மானிய கிலாஃபத்தை எப்படியாவது இல்லாமக்கணும்னு சொல்லிட்டு பலவிதமான முயற்சி எடுத்து கடைசியில ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் மூலியமா ஒட்டுமொத்தமா இல்லாமக்கி போட்டானுங்க. சரியா, அதுக்கு புறம் என்ன நினைச்சுன்னு கேட்டா, இந்த உஸ்மானிய கிலாஃபத் ஈக்கும் போதே இதுக்கு விருப்பமே இல்லாம வெளியே ஒரு இடத்துல பகுதியில ஓரமா வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் இந்த சவுதி ஆட்சியாளர்கள். அப்ப இந்த ஒரு கட்டத்துல இந்த வெள்ளக்காரன் அவன் என்ன பாக்குறான்னு கேட்டா, இந்த சவுதி அரேபியாவில ஒரு கூட்டம் இந்த கிலாஃபத்துக்கு எதிராக வேறையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, இந்த கிலாஃபத்து இப்ப நாங்க இல்லாமன்னு சொன்னாலும் மறுக்க ஒரு கலீஃபா வருவாரு, மறுக்கா கிலாஃபத்து, மறுக்கா முஸ்லீம்கள் ஒன்றுபட்டுருவாங்க, மறுக்கா ஜெருசலத்தை எடுத்துருவாங்க. இது மிகப்பெரிய ஒரு பலம். இப்ப இவங்களால பிரிக்க இயலாது. இந்த கிலாஃபத் இல்லாமக்கிறது மட்டும் சரி வராது. அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு இவங்க பார்க்கும்போது, கிலாஃபத் இருக்கும் போதே அதுக்கு வெளியே ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்குது. அதுதான் சவுத் வஹாப் கூட்டணி அப்படின்னு சொல்றது. இவங்க அதாவது அந்த முகமது இப்னு அப்துல் வஹாப்னு சொல்றவன் கூட ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்றவன், அதாவது பிரிட்டிஷ் உளவாளி அனுப்பினாங்க, 5000 உளவாளிகள் அனுப்பினாங்க. அதுல அந்த ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவன் யூஸ் பண்ணின ஒரு கேடயம் தான் இந்த முகமது இப்னு அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்றது. அந்த வஹாபிசம் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தா, நீங்க திட்டத்திலே விளையங்கோங்க. இந்த வஹாபிசம் பேசக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அதாவது இப்ப நான் சொன்ன முகமது சொன்ன மாதிரி இவங்க குர்ஆன் ஓதுவாங்க, தொண்டைக்கு பண்ணி இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் ஒட்டுமொத்தமா அரசியலை பத்தி பேசுறான். அந்த அரசியல் இவங்களுக்கு விளங்காது. அதன் அடிப்படையில் இந்த வஹாபிசம் பேசக்கூடியவங்க திட்ட தெளிவா சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டா, அரசியல் என்ற சாக்கடைக்குள் நாங்கள் ஒரு போதும் நுழைய மாட்டோம். அப்ப இவங்க யாரு, தன்னைத்தானே இவங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்படி அடையாளம் பண்ணிக்கிறாங்கன்றதை நாங்க கவனிக்கணும். அப்ப இந்த மாதிரி இவங்க வேலை செஞ்சுட்டு வரும்போது வஹாபிசம் சொன்னா அவன் என்ன செஞ்சா அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி நீங்க எல்லாம் ஒரு ஹவாரிஜுடைய சிந்தனையை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடியமா நீங்க மாறணும் அப்படின்னு சொல்லி அவன் சூழ்ச்சி ஒன்று பண்ணினான். அதுதான் வஹாபிசம். சரியா, அப்ப இப்ப இப்படி இருக்கும் போது இவன் இந்த கிலாஃபத் இல்லா போனதுக்கு போறவும் மறுக்கொரு கிலாஃபத்தும் வரக்கூடாது. அப்ப இவன் என்ன செஞ்சான், இங்க மன்னன் ஆட்சியை நாங்க ஏற்படுத்தணும். அதுக்கு அவன் செலக்ட் பண்ணினவங்க தான் யாரு, இந்த சவுது வஹாப் கூட்டணி. مع أن الحاكم في تلك الأيام كان بالرشيد، فقد خرج عبد العزيز آل سعود على ولي أمره مع مصيبة أخرى، موالاته لبريطانيا الكافرة مع تكفيره لإمارة حائل وابن رشيد بحجة أنهم لا يكفرون الدولة العثمانية ويوالونها، بينما عبد العزيز بن سعود يكفر الدولة العثمانية ومن يواليها ويتحالف مع الدولة البريطانية ومن يواليها. فما لكم சரியா, அப்ப மன்னனாட்சி என்ன நடக்கும்னு கேட்டா, மாஸ்டர் பிளான். இந்த மன்னனாட்சி வாரது மட்டும் இல்ல, அந்த மன்னனாட்சி அந்த ஏற்படுத்தக்கூடிய இந்த சவுதி இந்த நஜ்து கூட்டம் இருக்குது இல்லையா, காலங்காலமா இவங்க அடிமையாவே இருப்பாங்க இந்த வெள்ளக்காரர்கள்ட்ட. அப்ப இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, மறுக்க கிலாஃபத்தும் வராது,
இப்ப அதன் அடிப்படையில ஏன் இவங்க இந்த உஸ்மானிய கிலாபத்தை இல்லாமக்கிறதுக்கு சக்தி வாய்ந்தவங்க ஏன் நஜிது இருக்கக்கூடிய இந்த சவுதி அரேபிய கூட்டணியை வந்து இவங்க ஒட்டுமொத்தமா இல்லாமக்கிட்டு இவங்களே கட்டுப்பாத்து இருக்குன்னு சொன்னா அது முஸ்லீம்கள் வந்து எப்படியுமே ஏத்துக்கிற மாட்டாங்க. அது சாத்தியமே இல்லை. டிரெக்டா இந்த மக்கள் வந்து இவங்க கட்டுப்பாட்டில் வந்து வச்சுக்கொள்ளே இல்லை. அது போயவே இல்லை. அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணணும். மன்னன் ஆட்சின்ற பேர்ல இவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குற வேலை. சோ சவுதி வஹாபு கூட்டணிக்கு இந்த மக்கா வந்து வச்சுக்கிட்டு நீங்க மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தான். அப்ப இந்த ஏற்கனவே உஸ்மானிய கிலாபத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இந்த பிரிட்டிஷ் பலத்தோட இவங்க போயிட்டு அதாவது சிலை வழங்கக்கூடியவரோட கூட்டு சேர்ந்து முஸ்லீம்களை வந்து கொண்டாங்க. சரியா? இது மட்டும் இல்லாம கிலாஃபத் பேசின பல உண்மையான ஆலிம்களை வந்து கொண்டுட்டு தான் இவங்க வந்து இன்னைக்கு இந்த சேர்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க சவுதி அரேபியா. شاهدين على انفسهم بالكفر، شاهدين على انفسهم يفتخرون بلا خجل ولا حياء. مشايخ لا تنقل ولا مشايخ فيهم لانه يا يوسف இது பத்தின அதிகமான வீடியோக்கள் எக்கச்சக்கமா இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு வந்து தேடி பார்க்கலாம். சோ முகமது நபி ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி இந்த ஹவாஜியோட ஒரு தன்மை என்னன்னு கேட்டா, இப்ப இன்னைக்கு துபாயில கூட நடந்துருக்குது கண்ணுக்கு முன்னுக்கு. சரியா? இந்த சிலை வழங்கக்கூடியவரோட சேர்ந்து இவங்க முஸ்லீம்களே கொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு முகமது நபி தான் சொன்னாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த ஹவாஜில பத்தி முகமது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நூற்றாண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அல்லாஹ் அதை துண்டித்து விடுவான். ஆனால் கடைசி நூற்றாண்டு தஜ்ஜாலோட சேர்ந்து ஆட்சி பண்ணுவாங்க நாங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? عبد العزيز آل سعود كان مدعوم من بريطانيا لأنه وافق على وعد بلفور ووافق على إقامة وطن قومي لليهود على أرض فلسطين. وكتب عبد العزيز آل سعود رسالة لبريطانيا وقال فيها بالحرف: أنا السلطان عبد العزيز بن عبد الرحمن آل سعود أقر وأعترف 1000 مرة للسير كوكس مندوب بريطانيا العظمى بأنه لا مانع عندي من إعطاء فلسطين للمساكين اليهود أو غيرهم كما تراه بريطانيا التي لا أخرج عن رأيها حتى تصيح الساعة وتقوم القيامة. وكان ثمن الخيانة وبيع فلسطين للصهاينة هو السماح لعبد العزيز آل سعود بتأسيس المملكة العربية السعودية سنة 1932. واسم السعودية جاي من آل سعود، يعني انت متخيل تستولي على أرض كاملة بالقتل والتدمير والحرب وفي الآخر تسمي البلد على اسمك واسم أمك. يا راجل ده حتى الشعب نفسه بقى اسمه الشعب السعودي. فآل سعود بيعتبروا ان الشعب كله عبيد عندهم وملكية خاصة بيهم. تخيل معايا دلوقتي لو آل رشيد هم اللي كانوا انتصروا في الحرب على آل سعود، كان زمانها دلوقتي اسمها المملكة العربية الرشيدية. او الشريف حسين مثلا هو اللي انتصر كان هيبقى اسمها المملكة العربية الشريفية. مسخرة اقسم بالله. خلاصة الكلام والفيديو ان لولا بيع فلسطين والتنازل عنها من عبد العزيز آل سعود ما كانش هيقدر يبني دولته ولا هيبني المملكة العربية السعودية اللي احنا شايفينها النهاردة. அதன் அடிப்படையில இவங்க எப்ப ஒவ்வொரு நூற்றாண்டும் இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ட்ரை பண்ணினாங்க அப்படின்னு கேட்டா, இந்த சவுதி வஹாபி கூட்டணி அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உஸ்மானிய கிலாஃபத் ஈக்கும் போது இவங்க மன்னர்களா வந்து வேற வாழ்ந்து கொண்டிருந்தாங்க இல்லையா? அப்படி மன்னரா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவங்க உருவாக்கின ஒரு கவர்மெண்ட் இருக்குது, மன்னன் ஆட்சியுடைய கவர்மெண்ட் உண்டு. அதாவது அதுதான் சவுதியுடைய 1வது அரசாங்கம், இன்றைக்கு 3வது அரசாங்கம். அப்ப அந்த சவுதியுடைய 1வது அரசாங்கத்தை அங்க வச்ச பேர் தான் எமிரேட்ஸ் ஆஃப் திரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது சக்சஸ் இல்லாம போயிட்டும். அதுக்கு பிறகு கொண்டாடி பிறகு எமிரேட்ஸ் ஆஃப் நஜித்னு சொல்லி வைப்பாங்க. அதனால இவங்க எல்லாம் ஹவாஜின்னு சொல்லி இவங்க ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க. சரியா? அந்த நஜித்னு சொல்லி வச்சதுக்கு பிறகு அந்த ஆட்சியும் வந்து நில குழஞ்சி போயிடும் ஒரு கட்டத்தில். ஏன்னா உஸ்மானிய கிலாஃபத்தில் உள்ளவங்க வந்து சுடுக்கு எடுத்துருவாங்க இவங்களுக்கு. சரியா? ஏன்னா அங்கே கூடிய முஸ்லீம்களே வந்து கொண்டாங்க, சிலை வழங்கக்கூடியவர்களோட சேர்ந்து உஸ்மானிய கிலாஃபத்தில் கூடியவங்க கொண்டாங்க, இவங்க முஸ்லீம்களை கொண்டாங்க ஹவாரிஜிகள். அப்ப அதன் அடிப்படையில உஸ்மானிய கிலாஃபத்தில் இருக்கும் போது அந்த ஈஜிப்ட்ல வந்து ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு, கவர்னர் இருப்பாரு அலி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மூலியமா படை அனுப்பி இந்த நஜித் ஹவாரிஜில வந்து அடித்து விரட்டிடுவாங்க. அப்ப ஒவ்வொரு நூற்றாண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்காம போயிட்டும். கடைசி நூற்றாண்டு முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, தஜ்ஜாலோட சேர்ந்து ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சரியா 1924 ஒட்டுமொத்த கிலாஃபத்துமே டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டுட்டு மன்னன் ஆட்சியா வந்து மாத்தப்படுது. மன்னன் ஆட்சியா மாத்தப்பட்டினோட சவுதி அரேபியா ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்ச வேலை என்னன்னு கேட்டா, நஜிது அப்படின்னு சொல்லி ரியாதுக்கு வச்சிருந்த பேரை எமிரேட்ஸ் ஆஃப் நஜித்னு சொல்லிலாம் இருந்துச்சு, அந்த நஜிதுன்ற பேரை தூக்கிட்டு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா ரியாதுன்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஏன் இவங்க நஜித்னு சொல்லி பேரை தூக்கினாங்கன்னு கேட்டா, தனியா ஒரு ஹதீஸ் இருக்குது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷைத்தானுடைய காலகட்டம் அப்படின்னு சொன்னாங்க நஜித்னு சொன்னா. அப்ப இது உலக மக்களுக்கு விளங்கிடுமே அப்படின்னு சொல்லி அந்த புகழ் ஹோரா கரந்தனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உலக மக்களுக்கு விளங்கிடாம நாங்க தான் அந்த ஷைத்தானுடைய கொம்புகள் அப்படின்னு சொல்லி உலக மக்கள் உணர்ந்து கூட இருந்ததுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க, நஜித்ன்ற பேரை வந்து தூக்கிட்டு இவங்க மன்னன் ஆட்சி வந்து நிறுவினாங்க. அதாவது முஆவியாவோட சுன்னத்தை வந்து மறுக்க இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. சரியா? ஆனா அது அவங்க முஆவியோட படத்தை எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. இத்தனை சாபா மார்க்கல்ல படம் வந்து இவங்களுக்கு கண்ணுக்கு விளங்காது. அதன் அடிப்படையில முஆவியா வச்சு அவங்க வழி கெடுக்கிறாங்க. எப்படி பாத்தீங்களா? இதுதான் சவுதி அரேபியான்னு சொல்றது. சோ இந்த மாதிரி இவங்க வேலை செஞ்சு சவுதி அரேபியாவை வந்து இன்னைக்கு மன்னன் ஆட்சியை வந்து இவங்க மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு வராங்க. சிலை வணங்கக்கூடியவர்களோட சேர்ந்து இவங்க முஸ்லீம்களை வந்து கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இவங்க இப்ப முஸ்லீம், அதாவது சிலை வணங்கக்கூடியவர்களோட சேர்ந்து இவங்க முஸ்லீம்களை கொள்ளுவாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு மறைமுகமா இப்படியே வந்து எங்களுக்கு எடுக்கலாம். ஏன்னு கேட்டா பெட்ரோ டாலர் அப்படின்ற சிஸ்டம் மூலியமா இந்த ஜாயினிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய
ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சி ஒன்று இவங்க கிடைக்கிறதுக்கு இந்த பெட்ரோல் சிஸ்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிக்குது. அதுக்கு துணை போறவங்க இந்த அரபுகள் தான், அரபு ஆட்சியாளர்கள், சவுதி அரேபியா தான். இந்த மாதிரி இதுல கிடைக்கிற லாபம்னால இவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி மிகவும் கடினமான பயங்கரமான ஆயுதங்கள் உருவாக்கி முஸ்லீம்களே வந்து கொள்றதுக்கு உதவி செய்யறாங்க. சோ இதன் அடிப்படையில் பார்த்தாலும் இந்த ஹவாரிஜிகள் சிலை வணங்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து முஸ்லீம்களை வந்து கொல்லுவாங்க அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இதன் அடிப்படையில் முகமது நபி ஸல்லல்லாஹு இன்னும் சொல்றாங்க, இவங்க மிகவும் கேடு கெட்டவர்கள், இவங்க பயங்கரமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒவ்வொரு தலை தூக்கும் போதெல்லாம் நீங்க கண்டா அவங்களை கொன்றுங்க அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதாவது சும்மா கொள்றது இல்ல, ஒரு கவர்மெண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் ஈக்கும் போது, ஹிலாஃபத் ஈக்கும் போது இந்த மாதிரி ஆக்களை கட்டா கொள்ளுங்க அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா இந்த மாதிரி யாரையும் சொல்ல மாட்டாங்க முகமது நபி ஸல்லல்லாஹு. ஏண்டா இவங்க அவ்வளவு பயங்கரமானவங்க. அதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அடையாளம் கண்டு சட்டப்படி செஞ்சாங்க. சரியா? இந்த ஹவாரிஜிகள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படின்னு பார்த்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு கிலாஃபத் பாடம் எடுத்தவங்க. அது மட்டும் இல்லாம அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டதும் இவங்க தான். அதாவது இந்த ஹவாரிஜிகளை பத்தி நாங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க. அதே மாதிரி பனு உமையாக்கள், இந்த ரெண்டு கேட்டகரி நீங்க நோட் பண்ணி சொன்ன நல்ல விளக்கும். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாம் அப்படின்ற உண்மையான அமைதியான மார்க்கம் ஒரு பக்கத்தில் போயிட்டு கொண்டிருக்கும் போது முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி வந்து இந்த உண்மைக்குமே இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்துக்குள்ள பல பிரச்சனைகளை வந்து உருவாக்கினது இவங்க தான். இன்னைக்கு உருவாகி கொண்டு ஈக்கிறதும் இவங்க தான். சவுதி அரேபியா வஹாபிசம் அப்படின்னு சொன்னா இந்த பல தீவிரவாத குழுக்களுக்கு சல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசி ஓட்டிக்கிறாங்க. From the latest release of hacked emails from WikiLeaks. Hillary Clinton from August of 2014 claiming two U.S. allies, Saudi Arabia and Qatar, were funding and supporting ISIS. அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஹவாரிஜிகளும் இந்த பனு உமையாக்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய கூட்டம் மாதிரி ஆட்கள்னால தான் இன்றைக்கு உண்மையான இஸ்லாத்துக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய எங்களுக்கு மிகவும் தலைகுனிவா இருக்கு உலக அளவில் பார்க்கும்போது. இந்த ஜயனிஸ்ட் கிறிஸ்துவர் யூதர்கள் வந்து எப்படி பயங்கரவாதிகளா இருக்கிறாங்களோ அதை கண்டு அறிஞ்ச உண்மையான யூத கிறிஸ்துவர் ஒரு பக்கத்துல இருந்து நாங்க எல்லாம் நிரபராதிகள், நாங்க தான் உண்மையான யூதர்களும் கிறிஸ்துவர்களும், இங்க இருக்கக்கூடியது ஜயனிஸ்ட் யூதர்கள் கிறிஸ்துவர்கள், இவங்க எங்களோட மார்க்கத்தை ஆட்டையா போட்டுட்டு இதை கேடயமா பயன்படுத்தி இவங்க பண்ற அநியாயம் ஒன்றுல ரெண்டுலன்னு சொல்லிட்டு பாலஸ்டைன் கூடிய முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யூதர்கள் கிறிஸ்துவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த முஸ்லீம்கள், உண்மையான முஸ்லீம்கள் ஒரு பக்கத்தில் இருக்கும் போது இந்த ஹவாரிஜிகளும் இந்த சிறாளிக்கக்கூடிய கைப்பற்றியக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள் பனு உமையாக்களின் ஆதரவாளர், அவங்க சாதாரண ஆட்கள் இல்ல. உஸ்மான் அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து இவங்க சம்பூர்ணமா புறக்கணிக்கக்கூடியவங்க. அதாவது ஒன்னாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டாவது வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது முஆவியா, அஞ்சாவது யசீத் அப்படின்னு ஒரு பாதையில போகக்கூடியவங்க. இந்த அஹ்லுல் பைத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பூர்ணமா வந்து இவங்க ஒதுக்கிடுவாங்க. அதாவது இவங்க நாசிபியாக்கள். இந்த கோத்தினால தான், அதாவது இவங்க நாசிபியாக்கள் சொன்னா சும்மா அலி ரலியல்லாஹு அன்ஹு சும்மா அப்படி வெறுக்கதான் இல்ல, கண்ட வாக்குல திட்டுவாங்க, அவ்வளவு அநியாயமா வந்து பேசிட்டு இருப்பாங்க, கேடு கூத்தடிப்பாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி பொம்மை ஹெல்ப் செஞ்சு இந்த மாதிரி ஸ்டேஜ் டான்ஸ் மாதிரி செஞ்சு அந்த மாதிரி அலி ரலியல்லாஹு வந்து கேவல பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் இன்னைக்கு சிரியாவை கைப்பற்றியக்கூடியவங்க நாசிபியாக்கள். இந்த மாதிரி அஹ்லுல் பைத்தை வரம்பு மீறி அநியாயம் பண்றது, இழிவு பண்றதுன்னு சொல்லிட்டு பல வேலையில் செஞ்சதுனால தான் இந்த சியாக்கள் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டா 2011 இந்த மாதிரி நாசிபியாக்களை வந்து அதிகமா கொண்டாங்க. முஸ்லீம் பிரிவுன்னு சொன்னாலும் அவன் நாசிபியாக்கள், அவங்க எல்லாம் கடும் போக்கு சிந்தனையாளர்கள். இந்த ஹவாரிஜிகள் மாதிரி, ஹவாரிஜிகள் யாரு? கடும் போக்கு சிந்தனையாளர்கள். அவங்க இந்த மாதிரி அநியாயமான வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் முகமது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கிலாஃபத்து மாதிரி ஒரு அரசாங்கம் இருக்கும் போது இந்த மக்களை கண்டா கொன்றுங்க. ஏண்டா யாருக்குமே வந்து பாதுகாப்பு கிடைக்காது. இஸ்லாம் முஸ்லீம்களை மட்டும் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இல்ல, அது வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ஒரு மிகவும் சிறந்த ஒரு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு அரசாங்கம். இப்ப உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப நாங்க எல்லாம் இந்த சிறுபான்மை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சிறுபான்மை அப்படின்னு சொல்றது ஒரு இன்ஃபீரியாரிட்டி, ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை நான் பாக்குறேன். ஒரு என்ன சொல்றது, ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து உருவாக்கும் சிறுபான்மை. ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல அந்த வேர்ட்ல. ஆனா இஸ்லாமிய அரசாங்கம் இதை எப்படி பாக்குது அப்படின்னு சொன்னா, சிறுபான்மை என்ற வார்த்தைக்கு அங்க இடம் இல்ல, திம்மிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதுகாப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். எவ்வளவு புனிதமானதுன்னு சொல்லி இஸ்லாம் இந்த ஒரு விஷயத்திலேயே வந்து எனக்கு விளங்கிறோம். அது மட்டும் இல்லாம இஸ்லாம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு வந்து இவங்க பொய்யா பரப்பி வச்சிருக்காங்க. முஸ்லீம் அல்லாத மாற்று மத சகோதரர்கள் வணங்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் வந்து இவங்க இடிச்சு போட்டுருவாங்க இஸ்லாமிய ஆட்சி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா இல்ல, இஸ்லாம் பாதுகாப்பு வழங்கும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தௌஹீத் எங்க இருக்குதோ, அதாவது இஸ்லாமிய ஆட்சி, உண்மையான ஆட்சி எங்க இறங்கிச்சோ, அதாவது மக்காவுல, இங்க வந்து சிலையை வந்து வச்சுக்கிட்டு வழங்குறதுக்கு அனுமதி இல்ல. ஆனா வெளிய இடத்துங்கள்ல எங்கடமா இருக்கும் எங்களுக்கு, உங்கடமா இருக்கும் உங்களுக்கு, இஸ்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணும். சரியா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்தையும் இல்ல. சோ இதுதான் உண்மையான அமைதி மார்க்கம். இந்த மாதிரி அமைதியான ஒரு மார்க்கத்துக்கு தடுங்கலா இருக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த நாசிபியாக்கள், சியாவில் இருக்கக்கூடிய இந்த சிரியாவில் இருக்கக்கூடியவங்க, ஆட்சி பண்ணக்கூடியவங்க, மற்றது இந்த ஹவாரிஜிகள். இவங்க சிலை வழங்கக்கூடிய இந்த ஜயனிஸ்டுகளோட சேர்ந்து இவங்க பண்ற அநியாயம் ஒன்று இல்ல ரெண்டு இல்ல. இப்ப இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு என்னது, அந்த உண்மையான யூதர்களும் கிறிஸ்துவர்களும் எப்படி ஜயனிஸ்டுகளை எதிர்க்கிறாங்களோ அது மாதிரி
நாங்கெல்லாம் உண்மையான முஸ்லீம், நாங்கெல்லாம் இங்க இருக்கிறோம்ப்பா, இந்த ஹவாரிஜிகளுக்கும் நாசிபியாக்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இன்றைக்கு நாங்க தெளிவா இருக்கணும். இல்லாட்டி நாங்களும் அவங்களோட மேர்ஜ் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடணும். அந்த நிலைமையில இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு நூற்றாண்டும் இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. கடைசி நூற்றாண்டு தஜ்ஜாலோட சேர்ந்து அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் இந்த உஸ்மானிய கிலாஃபத் இல்லாம இருந்த பிறகு 1924 இருந்து இவங்க ஒரு ஆட்சி ஒன்று பண்ணினாங்க. இது வந்து தஜ்ஜாலோட சேர்ந்து பண்ணின ஆட்சி. அதுக்கு பின்னுக்கு இருந்தது பிரிட்டனுக்கு பின்னுக்கு இருந்தது மசீஹு தஜ்ஜால். இப்ப தஜ்ஜாலை பத்தி நாங்க விளங்கிறோம்னு சொன்னா தனியா பேச வேண்டிய ஒரு அட்வான்ஸ் சப்ஜெக்ட். அது கிளியர் கட்டா அழகா என்னன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் எதிர்காலத்துல அதை புரிய வைக்கிறேன். அது எப்படி போனாலும் இவங்க 1924 இருந்து 2024 கடைசி நூற்றாண்டு தஜ்ஜாலோட சேர்ந்து இவங்க ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தஜ்ஜாலோட சேர்ந்து பண்ணின ஆட்சி காலம் முடிஞ்சு இந்த ஹவாரிஜிகள். சரியா? அது அமெரிக்காவும் இப்ப வீழ்ச்சி நோக்கி போயிட்டு கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாம சவுதி, எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சவுதி சல்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரணிச்சா அங்க ஒரு மிகப்பெரிய அளவுல சிவில் வார் வரும். சவுதி அரசாங்கம் கொலாப்ஸ் ஆயிரும். إن الشائكة الشاقية والحقيقة الماحقة والنكبة الواشقة والرزية الفاشقة أسرة آتاها الله ملكا ودنيا باسقة فمالت عن شرع ربها فاسقة طاغية ساحقة واقحة فاحقة جرائمها متلاحقة لا تسمع فيها داعية ولا ترى فيها ناهية. هل أتاك حديث الغاشية؟ غاشية بني سعود مملكة العساكر والجنود حامية النصارى واليهود شعارها التوحيد الخالص المصان وحقيقة توحيدها مخلط ثان. توحيدها توحيد الأديان لا وحدة الواحد الديان. توحيد موالاة الكفار من اليهود والنصارى والأمريكان. فبأي جرائم آل سعود تكذبان؟ مزجوا الحق بالبطلان. فبأي جرائم آل سعود تكذبان؟ قل لسلمان إرم ذات العماد طغت فما كانت ولا كانوا أجسام عمالقة تيجان مذهبة حضارتهم أعمدة وبنيان. لكل شيء إذا ما تم نقصان فلا يغر بطيب العيش إنسان. هي الأمور كما شاهدتها دول من سره زمن ساءته أزمان. وهذه الدار لا تبقى على أحد ولا يدوم على حالها شان. أين الملوك ذوي التيجان من يمن وأين منهم أكاليل وتيجان. أتى على الكل أمر لا مرد له حتى قضوا فكأن القوم ما كانوا. وصار ما كان من ملك ومن ملك كما حكى عن خيال الطيف واسنان. فبأي جرائم آل سعود تكذبان؟ فبأي جرائم آل سعود تكذبان؟ இதன் அடிப்படையில் சவுதியில் இருக்கக்கூடிய அந்த சல்மான் அப்படின்னு சொல்றவர் கிட்டத்தட்ட இந்த வருஷம் 2வது மாசம் தான் வந்து சவுதியில் இருக்கக்கூடியவங்க கண்டாங்க. அதை தொடர்ந்து அவரை யாருக்குமே காண கிடைக்கல. அவருக்கு என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. சொல்ல போனா டொனால்ட் ட்ரம்ப் அவங்களோட தலைவர்கள் வந்து கூட அந்த நேரத்தில் கூட இந்த சல்மான் வந்து வெளியே வரல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து பார்க்க கிடைச்சிச்சு. அதன் அடிப்படையில் இவருக்கு மட்டும் என்னமாவது ஆயிடுச்சு, சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து உருவாகும். அதை தொடர்ந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து கண்டினியூ ஆகாது. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதாவது இந்த கடைசி நூற்றாண்டு தஜ்ஜாலோட சேர்ந்து இவங்க ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொல்ற அந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா, அதுல உறுதிப்படுத்துற மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் இவங்களோட கனெக்டட் ஆகும். இந்த ஷாமுக்கும் யமனுக்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பாங்க. அப்ப கிட்ட இருக்கிறது வந்து அதாவது நஜிதை சேர்ந்த நஜிது வாசிகள் இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க என்னன்னு கேட்டா, அதாவது இந்த பயானம் வந்து சொல்றது யாருன்னு கேட்டா நுஸ்ரான் பின் ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்றாரு. அவரோட கருத்தின்படி என்னன்னு கேட்டா கிட்ட வந்து நஜிது வாசியில் உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப அந்த நஜிது வாசியை சொல்றாங்க, யார சூழலா எங்கள் நஜிதுக்குண்டா அவங்க கூடிய எங்கேயோ ஒரு சுற்றுவட்டாது அந்த இடத்துல, ஈராக்குக்கு இல்ல, சரியா, சியாக்களுக்கு இல்ல, அப்ப அந்த இடத்துல அப்ப மறுக்கவும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமுக்கும் யமனுக்கும் துவா கேட்கும் போது இந்த நஜிது வாசியை சொல்றாங்க, யார சூழலா எங்கள் நஜிதுக்கு. 3வது தரக்க இதே மாதிரி கேட்கும் போது அந்த நஜிது வாசி சொல்றாங்க, யார சூழலா எங்கள் நஜிதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது ஷைத்தானுடைய காலகட்டம் அங்கிருந்து தான் உதயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில இந்த நஜிது வாசிகள், இந்த ஹவாரிஜிகள் 1924 மன்னனாட்சி நிறுவினாங்க. நஜிது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரை இவங்க எதுக்கு கலட்டி வீசிட்டு ரியாதுன்னு போட்டாங்கன்னு சொல்லி இப்ப விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நஜிது ரிலேட்டடா நாங்க பார்க்கும்போது ஹதீஸ்கள் பத்தி மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஆரம்ப காலகட்டத்தில் சிரியாவில் ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்துச்சு, சோ அதுதான் வந்து நஜிது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஒரு ஹதீஸுடைய முன்னறிவிப்பு எப்ப பூர்த்தி அடையும் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுல அதுக்கான நிகழ்வுகள் சரியா நடக்கும் போதுதான். அதாவது ஒட்டுமொத்த உஸ்மானிய கிலாஃபத்தையும் இல்லாமாக்கிட்டு அதை இல்லாமாக்குறதுக்கு காஃபிர்களோட சேர்ந்து வேலை செஞ்சு
ஒட்டுமொத்தமா இந்த அது ஒரு முஸ்லீம்களோட சொத்தை குடும்ப சொத்தா மாத்துறதுக்கு ஒரு மன்னராட்சி நிறுவி அந்த ஆட்சியை வந்து கையெடுத்து ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, இதுதான் உண்மையான சைத்தானுடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லி சாதாரண ஒரு ஜெனரல் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு விளங்கும். அந்த சைத்தானுடைய காலகட்டம் இந்த மன்னராட்சி தான் வந்து கடைசி நூற்றாண்டு தஜ்ஜாலோட சேர்ந்து ஆட்சி பண்ணுவாங்கன்னு முகமது நபி தான் சொன்னாங்க. அப்ப எப்படி பொருந்தி போகுதுன்னு பாருங்க. சோ இதன் அடிப்படையில இந்த ஹவார்ஜிகள் நிற்கக்கூடிய ஹவார்ஜிகள் நீங்க தெளிவா அடையாளம் கண்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாசிபியாக்கள் சிரியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நாசிபியாக்கள் இவங்களையும் தெளிவா நீங்க அடையாளம் கண்டுக்கோங்க. ஏன்னு கேட்டா இந்த நாசிபியாக்கள்னு சொன்னா அலி அவங்களோட காலத்துல இருந்த முகமது அவங்க எதிராக சண்டை போட்டாங்க இல்லையா, பனு உமையாக்களுக்கு எதிராக முவாவிக்கு எதிராக, அதனுடைய பார்ட் 2 தான் வந்து இங்க இருக்குது. அலி எப்படி ஹவாரிஜலுக்கு எதிராக சண்டை போட்டாங்களோ அதனுடைய பார்ட் 2 ஒன்று இங்க இருக்குது. அதே மாதிரி யூதர்கள் அங்கிட்டு இருக்காங்க, அதாவது ஹைபர் பார்ட் 2 ஒன்று இங்க இருக்குது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தா. சோ மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வருகைக்கு நாங்க எவ்வளவு கிட்டத்தில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நான் போன வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர விட்டு கொள்றதுக்கு சிரியாவில இருந்து ஒரு கூட்டம் வரும், சுஃபியானிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப சுஃபியானுக்கும் இவங்களுக்கு என்ன கனெக்ஷன் சொல்லி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் மிகவும் இன்னும் வந்து உறுதிப்படுத்துது. சோ இந்த மாதிரி விஷயத்துல அதிகமா நீங்களும் தேடி ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. நாங்க இன்றைக்குமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை வழிகாட்டுதலின்படி நாங்க தெளிவான சமுதாயமா இருக்கணும். அதுக்காகத்தான் நானும் இந்த மாதிரி வீடியோ கூட நான் செஞ்சு போடுறேன். அதாவது தவறுதலான முறையில் நான் பேசியிருந்தா அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இதோட நான் இதை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.